நிறைய வாழ்க்கை மாறிடுச்சு சார். முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் இப்படி சொல்கிறேனே, 2000க்கு அப்புறம் உலகம் நிறைய மாறிடுச்சு. எங்கள் அக்கா எங்கள் அம்மாவெல்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது பொழுது போய் வீட்டுக்கு பிள்ளை பிள்ளைன்னா நெருப்பை கட்டிக்கிட்டு அலைவாங்க. ஐயோ பொழுது போய் சின்ன பிள்ளைய காணா அப்படின்னு. இப்போ நைட்டில் தான் வேலைக்கே போகுது ஐடி கம்பெனிக்கு. கைதட்டுங்கண்ணே, உண்மையை நான் சொல்கிறேன். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு சொன்னோம். இன்னைக்கு வீட்டில் எல்லா பிள்ளையும் படிக்குது. ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய படிக்கிறாங்க. +2 ரிசல்ட் வரட்டும், எது வேணால் வரட்டும். நீங்கள் சரி ரைட்டு எதுனா, அதாவது +2 பரீட்சையாக இருக்கட்டும், என்ன பரீட்சையாக இருக்கட்டும், பிள்ளைங்க தான் நம்பர் 1 வருது. அதே மாதிரி வேலைக்கு போகிறது, படித்த உடனே பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் வேலை கிடைக்குது. உண்மையாக சொல்கிறேன். MCA படித்தா ஐடி கம்பெனியில் வேலை, 8வது படித்தா நைட்டு கம்பெனியில் வேலை. வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை இல்லாத இடமே இல்லை. நல்லா கை தட்டலாம். ஒரு அம்மா மட்டும் அனாதையாக தட்டலாங்க பாவம். ஆம்பளை பையனை பாருங்கள், உண்மையிலே அவனை பார்க்கும்போதெல்லாம் நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை சார், பயமாக இருக்குது சார் அவங்கள பார்க்கும்போதே. அவன் இப்போ ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு முடி வெட்டியிருக்கான் பாருங்க, சுற்றி நாய் நக்கின மாதிரியே நக்கிருச்சு சார். சுற்றி நக்கிட்டான். மேலே இங்கனக்குள்ளே கொஞ்சோண்டு முடி பப்பரப்பான்னு விரிச்சிருக்கு. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் திண்ணையில் படுத்து தூங்கியிருக்கா, ஆடு வந்து புல்லுன்னு நினச்சி மேய்ஞ்சிருச்சு. அப்படித்தான் முடி தொங்குது. விளையாட்டுக்கு சொல்லலை, பெரியவங்களுக்கு சொல்கிறேன். எப்படிங்க நம்ம பிள்ளைய அப்படி பார்க்க முடியுது? ஏன் அப்படின்னா, அன்னைக்கு 12 பிள்ளை இருந்துச்சு. ஒருத்தன் சரியில்லைன்னா இன்னொருத்தன் இருந்தான். இன்னைக்கு இருக்கதே ஒத்த பிள்ளை வச்சுருக்கோம். அவன் ஓட்டுற பைக்கெல்லாம் KTM பைக்குன்றாங்க. அவன் ஓட்டுற பைக்கை பார்த்தீங்கன்னா எரும மாடை விட பெருசாக இருக்குண்ணே. ஆள் அவன் இப்படி இருக்கான். அது பேண்ட்டெல்லாம் போடுறாங்க எங்கள் பயலுக. எப்போ கலண்டு விழுகணும்னு நமக்கு பயமாக இருக்குது. வெறும் பின்னாடி டயர் மட்டும்தான் இருக்கு, ஓடிட்டு போகிறான். இவன் பள்ளத்தில் உட்காந்துருக்கேன், 5வது ஃப்ளோரில் அந்த பிள்ளை உட்காந்துருக்கு. ஒரு பிள்ளை ஏற்றி இந்த பிள்ளை முழுக்க அவன் மேலே தான் கிடக்கு. உருன்னு ஓட்டிட்டு போகிறேன். ஒரு நாள் ஸ்பீடு பிரேக்கில் மிதிச்சு அந்த பிள்ளை தவி பக்கத்து வண்டிக்கு போயிடுச்சு. அவ்வளோ கொடுமையாக இருக்குது. பயல்களே இப்படி இருக்காங்க. குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? பெண்கள்லாம் யாரு தான்? நான் இப்போ திரும்ப சொல்கிறேம்மா, நான் பேசலாம் ஆந்திரா பக்கம். பெண்கள் இல்லாமா எங்கம்மா வாயை படப்பாங்க? வாயை திறந்தா வாய்க்கா வரையும் போதுங்க. எங்கள் வீட்டில் நீங்கள்லாம் நல்லவங்க, எல்லைஸ்டர் பெண்கள்லாம் என் கூட பிறந்த சகோதரி மாதிரி, என்னை பெற்றெடுக்காத தாய்மாரு. நான் பேசுறதெல்லாம் கன்னியாகுமரிக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை பற்றி வாயாங்க படைச்சிருக்காங்க. வாயி சார், நீங்கள் என்னை பட்டிமன்ற நடுவராக கூப்பிட்டதுக்கு பெருமைப்படணும். நான்லாம் வந்துங்க ஏழை வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ₹1 வரதட்சணை வாங்காமல் ஒரு வடுச்சதை கூட வழி இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்தேன். தட்டுங்கம்மா கையை நல்லா. ₹1 வரதட்சணை வாங்க. அவங்க வீட்டில் கொடுக்கல வாங்க. இவர் ஏழா ₹1 வரதட்சணை வாங்கலை. ரொம்ப ஏழை. கல்யாணம் பண்ணி வந்து 3வது மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க. வடுச்சனைக்கு வழி இல்லாதவன் வந்து சொல்கிறா, எங்கள் ஊரில் யார் அவள் பிறந்த ஊரில், வடுச்சனைக்கு வழி இல்லாத ஊரில், எங்கள் ஊரில் தேனாறு பாலாறு ஓடு நாங்கள் குப்பரை கடந்து குடிப்போம். உங்கள் வீட்டில் வடுச்சனைக்கே வக்கலையில். வடக்க வாழைத்தோப்பு, தெற்க தென்னந்தோப்பு ஊரில் இருக்கிற உனக்கு இருக்கா? நான் கேட்குறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நடந்தா ராசன சவுட்டு கலப்பை இப்படி நடப்பேன். எங்கள் அண்ணே வேலூரில் இருக்காங்க. வேலூரில் என்ன கலெக்டராக இருக்கா, திருட்டு இப்படி செயலில் இருக்கான். வாய். நான் ஆண்கள் சார்பாக கேட்குறேங்க, பெண்கள்கிட்ட எல்லாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க வேணாம், செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேணாம், சோமவார விரதம் இருக்க வேண்டாம், எந்த விரதம் இருக்க வேணாம். உங்களை கையெடுத்து கும்புறேம்மா, மாதம் 3 மௌன விரதம் இருங்கம்மா. வீடு அமைதியாக இருக்கும். பெண்களுக்கு அவ்வளோ சுதந்திரம். இதுக்கு முன்னாடி பெண்கள் பேச முடியுமாங்க? சத்தமாக